இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடு ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல உருவான வீடு. அது பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிராண்டா பெருசா குடுத்துருக்காங்க. அதோட சன்லைட் உள்ள வர்ற மாரி 2 ஹை சீலிங் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவி யூனிட் இருக்கிற ஏரியா. அந்த டிவி யூனிட்டுடைய வால் ஹை சீலிங் வரைக்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேல ஓப்பன் குடுத்து சன்லைட் உள்ள வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி உள்ள வராது. டஃபன் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அதே மாரி அதுக்கு ஆப்போசிட் சைடு வால்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்கு. அந்த இடத்துல சென்டர்ல பூஜை ரூம் குடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே இன்டீரியர்ல தான் அந்த பூஜை ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூமுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த சீலிங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் வர்ற மாரி ஓடிஎஸ் கேப் குடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பூஜை ரூமுக்கு உள்ள போற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மெயின் டோருக்கு நேரா இருக்கக்கூடிய வால ஹைலைட் பண்ற மாரி வால் பேனலிங் ஒர்க் இன்டீரியர்ல பண்ணியிருக்காங்க. 3டி பிவிசி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஒரு புத்தர் சிலை. ஓவராலாவே இந்த லிவிங் ஏரியாவ அழகுபடுத்துற மாரி நெறைய விஷயங்கள் இந்த வீட்ல பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்ட ஒட்டுன மாதிரியே கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இன்டீரியர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்ல கீழ ஒரு பெட்ரூம் இருக்கு. மேல 2 பெட்ரூம் இருக்கு. அதோட இந்த வீட்ல ஹோம் தியேட்டரும் இருக்கு. அது 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியா மட்டும் 30க்கு 50 தெற்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய ஃபுல் வீடியோ நம்ம மனோஜ் யூடியூப் சேனல்ல இருக்கு.